இருக்கேன், நான் ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கேன். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் அது ஆட்டோமேட்டிக்காக புல் பண்ணுது, மேக்னெட். இப்போ சொல்லுங்க, நம்மளுடைய செயல்கள் அதனால் ஏற்படுற விளைவுகள் எப்படி இருக்கும்? இன்னும் எளிமைப்படுத்தி சொல்லணும் அப்படின்னா, அதிர்வு விதி என்பது நான் எப்படி என்னை உணர்கிறேன் என்பது நம்மளை கேட்டுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. நம்மளுடைய எண்ணங்கள் ஒரு மின்னூட்டத்தை உருவாக்குது, சரியா? அந்த எண்ணங்களோட தொடர்புடைய உணர்வுகள் ஒரு காந்த மின்னூட்டத்தை உருவாக்குகிறது. அது ஒத்த அதிர்வுகளை மீண்டும் மீண்டும் வாழ்வில் இழுக்கிறது. இதை எந்த அளவுக்கு நம்ம நன்றாக உணர்றோமோ அந்த அளவுக்கு நன்றாக ஈர்க்க முடியும். பிரச்சனை என்னங்க, சேலஞ்ச் என்னன்னா, நாம் உணர்றது என்ன? நான் ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கேன், நான் கடனோட இருக்கேன், பணப்பிரச்சனையோட இருக்கேன், திரும்ப 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 நீங்கள் நினைக்கிறதால அதை ஒத்த எண்ணங்களை மட்டும்தான் நம்மளால இழுக்கிறோம். அப்போ இன்னும் நம்மளுடைய எண்ணங்கள் டீப்பாக மாறுது. கடங்கார தன்மையோட